கதிர் ஒரு யூடியூபர். மர்மமான இடங்கள், கைவிடப்பட்ட பழைய வீடுகளுக்கு போய் வீடியோ எடுக்கிறது தான் அவனோட வேலை. அவனோட அடுத்த வீடியோவுக்காக சிட்டிக்கு வெளியே ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு பழைய பிரிட்டிஷ் காலத்து பங்களாவை வாடகைக்கு எடுக்கிறான். அந்த வீட்டுக்கு வாடகை ரொம்ப குறைவு. அந்த வீட்டுக்கு போகாத தம்பி, அங்க ஏதோ தப்பான விஷயம் இருக்குன்னு ஊர் மக்கள் எச்சரிக்கிறாங்க. ஆனா கதிர் அதை பெருசா எடுத்துக்கல. நமக்கு நல்ல கண்டென்ட் கிடைச்சா சரின்னு அங்க ஷிஃப்ட் ஆகுறான். அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாலும் உள்ள ஒரு விதமான சுடுகாட்டு அமைதி இருக்கு. அந்த வீட்டோட ஹால்ல ஒரு பெரிய பழங்காலத்து கண்ணாடி ஒண்ணு மாட்டப்பட்டிருக்கு. அதை சுத்தி விசித்திரமான வேலைப்பாடுகள் செஞ்சிருக்கு. முதல் 2 நாள் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா 3ஆவது நாள் ராத்திரியிலிருந்து விசித்திரமான விஷயங்கள் நடக்குது. கதிர் தூங்கும்போது ஹால்ல யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது. யாரோ காது கிட்ட வந்து முணுமுணுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு நாள் நைட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக கதிர் ஹாலுக்கு வர்றான். அப்போ அந்த பெரிய கண்ணாடிக்கு முன்னாடி யாரோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. பதறி போய் லைட்டை ஆன் பண்றான். ஆனா அங்க யாருமே இல்ல. ஆனா கண்ணாடியில யாரோ கைய வச்சு தேய்ச்ச மாதிரி ஒரு புது ஈரம் மட்டும் இருக்கு. இத சும்மா விடக்கூடாதுன்னு கதிர் வீட்டுக்குள்ள கேமராக்களை ஃபிட் பண்ண முடிவு பண்றான். கதிர் ஹால்லையும் பெட்ரூம்லையும் நைட் விஷன் கேமராக்களை ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்குறான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அந்த ஃபுட்டேஜை எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ராத்திரி சரியா 2:15 மணிக்கு கதிர் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட பெட்ரூம் கதவு தானா மெதுவா திறக்குது. அதை விட கொடூரம் என்னன்னா, ஹால்ல இருக்கிற கண்ணாடியோட உள்ளே இருந்து ஒரு கருகருன்னு இருக்கிற நிழல் உருவம் மெதுவா வெளியே வருது. ஆமா, கண்ணாடிக்கு உள்ள இருந்து நிழல் நிஜமா வெளியே வருது. அது மெதுவா நடந்து வந்து தூங்கிட்டு இருக்கிற கதிரோட முகத்துக்கு நேரா நின்னு ஒரு 1/2 மணி நேரம் அவனையே உத்து பார்த்துட்டு இருக்கு. இத பார்த்ததும் கதிருக்கு வேர்த்து விறுவிறுத்துடுது. இனி இந்த வீட்ல இருக்கக்கூடாது, உடனே காலி பண்ணணும்னு அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவன் கிளம்பும் போது டைம் நைட்டு 8 மணி ஆயிடுது. திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. கதிர் மொபைல் டார்ச் ஆன் பண்றான். அதே செகண்ட் வீட்டோட எல்லா கதவுகளும் ஜன்னல்களும் தானா டமார்னு மூடி லாக் ஆகுது. ஹால்ல இருந்து பயங்கரமா யாரோ அழுகுற சத்தமும் அப்புறம் கொடூரமா சிரிக்கிற சத்தமும் கேக்குது. கதிர் பயத்துல கத்திக்கிட்டே மெயின் கதவை நோக்கி ஓடுறான். ஆனா அவன் அந்த கண்ணாடி முன்னாடி கடந்து போகும்போது கண்ணாடியில தெரிகிற அவனோட பிம்பம், அதாவது ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அப்படியே நிக்குது. கதிர் ஓடுறான். ஆனா கண்ணாடியில இருக்கிற கதிர் ஓடாம அப்படியே நின்னு இவனை பார்த்து கொடூரமா சிரிக்கிறான். திடீர்னு கண்ணாடியில இருக்கிற உருவம் கைய வெளியே நீட்டி கதிரோட கழுத்தை பிடிச்சு உள்ள இழுக்க ட்ரை பண்ணுது. கதிர் மூச்சு திணறி பக்கத்துல கடந்த ஒரு இரும்பு ராடை எடுத்து அந்த கண்ணாடியை ஓங்கி ஒரே அடி அடிக்கிறான். கண்ணாடி சுக்கு நூறா உடையுது. ஒரு பயங்கரமான அலறல் சத்தத்தோட வீடு அமைதியாகுது. கதவுகள் எல்லாம் தானா திறக்குது. கதிர் உயிர் தப்பிச்சா போதும்னு அங்கிருந்து அலறி அடிச்சு ஓடி வரான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கதிர் தனக்கு நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் எடிட் பண்ணி அந்த கேமரா ஃபுட்டேஜோட யூடியூப்ல அப்லோட் பண்றான். வீடியோ பயங்கர வைரல் ஆகுது. ஆனா அந்த வீடியோவோட கடைசி 2 செகண்ட்ல ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட் இருக்கு. வீடியோ முடியும் போது கதிர் கேமரால பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுவான். அப்போ அவனுக்கு பின்னாடி இருக்கிற வீட்டோட ஜன்னல் கண்ணாடியில அதே கருகருன்னு இருக்கிற நிழல் உருவம் நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அதாவது கண்ணாடி உடைந்த உடனே அந்த பேய் அந்த வீட்டோட அழியல, கதிரோட உடம்பையோ அல்லது அவன் கூடவோவே அது வெளியே வந்துடுச்சு.